கிருஷ்ணகிரியில் இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் இந்திய விவசாயிகளுக்கு 1,52,000 கோடி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது பெரும் ஏமாற்றத்தை அளிக்கிறது என்றும் தேசிய செயலாளர் ராமகவுண்டர் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரியில் இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் மத்திய பட்ஜெட் தாக்கல் தொடர்பான அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் ஆலோசகர் நஷீர் அகமது தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு இந்திய விவசாயிகள் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் ராமகவுண்டர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இந்திய விவசாயிகளுக்கு எதிராக மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் உணவு ஏற்றுமதிக்கு எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லாதது பெரும் ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேசிய செயலாளர் ராமகவுண்டர் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்திய விவசாயிகளின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே 2024-2025 ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்தார். கடந்த பட்ஜெட்டில் 2,50,000 கோடி விவசாயத்திற்கு ஒதுக்கிய மத்திய நிதி அமைச்சர் இன்று தாக்கல் செய்த பட்ஜெட்டில் 1,52,000 நிதி மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது ஒட்டுமொத்த விவசாயிகளிடையும் வஞ்சித்து விடுவதாக குற்றம் சாட்டினார். மேலும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக ரூபாய் 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது வரவேற்பதாகவும் குறிப்பிட்ட ராமகவுண்டர் இந்தியாவை கூறியுள்ள நாடுகளில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் இருந்து உணவுப் பொருட்கள் கள்ளத்தனமாக கடத்தப்படுகிறது. இதனை தடுத்து நிறுத்திய இந்தியாவில் இருந்து நேரடியாக உணவுப் பொருட்களை ஏற்பதில் செய்வதில் விவசாயிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் பெரும் லாபம் கிடைக்கும். மேலும் மத்திய நிதி அமைச்சர் தாக்கல் செய்துள்ள இந்த பட்ஜெட்டில் உணவு ஏமாற்றத்திற்கு உண்டான அறிவிப்புகள் எதுவுமே இல்லாதது ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஏமாற்றம் அளிக்கும் இந்த பட்ஜெட்டாக உள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். அப்போது சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணையன் மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தினை சேர்ந்த வரதராஜ், அனுமந்தரசு, கோவிந்தராஜ், சக்திவேல், முருகன், சென்ராசு, கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாரத பிரதமருடைய 11வது ஆண்டினுடைய இந்த ஆண்டு பட்ஜெட்டிலே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அறிவித்தது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை விவசாயிகள் மத்தியிலே இருந்தது. விவசாயிகளுடைய உற்பத்தி பொருள் 2 மடங்கு ஆக்குவதாகவும் லாபத்தை 3 மடங்கு ஆக்குவதாகவும் கூறினார்கள். அந்த எதிர்பார்ப்பு இந்த பட்ஜெட்டிலே இல்லை. விவசாயிகளுக்கு சென்ற ஆண்டு 2,50,000 கோடியை வழங்கியிருந்தார்கள். இந்த ஆண்டு 1,52,000 கோடி மட்டுமே வழங்குவதாக அறிவித்துள்ளார்கள். மிகப்பெரிய ஏமாற்றம். விவசாயிகளுடைய விளைபொருளை ஏற்றுமதிக்கு வழிவகை செய்வதாக கூறினார்கள். ஆனால் ஏற்றுமதியை பற்றி இந்த பட்ஜெட்டிலே ஒன்றுமே சொல்லியுள்ளேன். பெண்களுக்கு 3 லட்சம் கோடியை இந்த பட்ஜெட்டில் சிறப்பு அம்சமாக வழங்கியிருக்கிறார்கள், வரவேற்கின்றோம். அதே நேரத்திலே உழவர்களுடைய பயிர்க்கடன், கிராமப்புற மாணவர்களுடைய கல்வி கடன் பற்றி அந்த முழு தள்ளுபடியை பற்றி எதுவுமே சொல்லவில்லை. இது மிகப்பெரிய ஏமாற்றம். இந்தியாவை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளிலும் விவசாய விலை பொருள் 20 மடங்கு விலை உயர்ந்துள்ளது. ஆனால் இந்தியாவிலே அடிமாட்டு விலைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்த உணவுப் பொருள் அத்தனையுமே விற்கப்படுகிறது. இது மிகப்பெரிய இந்திய விவசாயிகளுக்கு சுதந்திரமே கிடைக்கவில்லை என்ற சந்தேகத்தை உருவாக்குகின்ற வகையில் இருக்கிறது. ஆகவே இதை இந்திய விவசாயிகள் சங்கம் சார்பாக இதை கண்டனம் செய்கின்றோம், அந்த அதிருப்தியை தெரிவிக்கின்றோம்.